ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்லிக் கிச்சன் ஷோ. இன்றைக்கி நம்ம ஷோவில் வீடியோ ரொம்ப நாள் சென்று போடுறதுனால நாங்கள் ஒரு வெளியே தோப்பில் போய் சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இது இருமேனி தோப்பு, பார்க்கவே ரொம்ப அழகான தோப்பாக இருந்தது. பக்கத்துலேயே கடற்கரை இருந்ததுனால ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததுனால டக்குன்னு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசரத்தில் எல்லாத்தையுமே கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒரு சில வீடியோஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி. ஃபஸ்ட்டு ரைஸ் குக் பண்ணிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். என்ன ரைஸ் பிளான் பண்ணோன்னா, கோகனட் ஆயிலில் ரைஸ் குக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் நாங்கள் வெட்டிக்கிட்டோம். நாங்கள் 3 பேக்கெட் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால அதுக்கு தேவையான அளவு நாங்கள் ஒரு 6 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு ஜீரகம் கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, வெங்காயம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. யூஸ்வலாக நம்ம கிச்சனில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும், நம்ம தோப்பில் இந்த மாதிரி விறகடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட்டாக போடுறத விட இந்த புதினா, மல்லி எல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணால் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ரைஸில். சாப்பிட்றதுக்கும் அந்த மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த சாப்பாடு. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நாங்கள் போன நேரம் கிளைமேட்டும் ரொம்ப வெயில் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தேவையான அளவு நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவு ஒரு அரை லிட்டர் தயிரை நம்ம இதில் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றுறதுனால ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டொமேட்டோ போட போகிறதில்ல, அதனால் நாங்கள் தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் இடையில பசங்க கடற்கரை போகணுன்னு சொன்னதுனால இந்த தண்ணி ஊற்றுனது, ரைஸ் போட்டது எதையுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸ்னால் நாங்கள் ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் ஊற வைக்கலைன்னா 1க்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு. இப்போ ரைஸும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நல்லா பரப்பி விட்டு கீழே உள்ள நெருப்பெல்லாம் நல்லா அணைச்சிட்டு அந்த கங்குலே நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு நல்லா கவர் பண்ணி மூடிட்டு மேலே ஒரு 2 செங்கல் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெயிட்டு நல்லா இதாயிரும். இப்போ எல்லாம் தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். உதிரியாக எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று ரைஸ் ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. மனமும் அவ்வளோ மனமாக இருந்துச்சு. அந்த இடமே நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு இறால் ஃப்ரை பண்ணிடலான்னு நாங்கள் இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பெலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம இறால் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் குழம்பு செய்யாமல் இறால் ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் மறுபடியும் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் ரீயூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு இறால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சட்டி காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இறாலுக்கு மசாலா நாங்கள் ஏற்கனவே வீட்டிலையே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ரெடி பண்ணலை. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா இறாலை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இறாலுக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணோங்கிறத நான் சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனியா பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இறாலை நல்லா பெரட்டி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்ல ஒரு ½ டே அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நல்லா செட் ஆயிடுச்சு இறால். ஸோ இதை நம்ம 1 by 1 போட்டு நம்ம இதில் ஃப்ரை பண்ணிடலாம். ஐயா பொரிக்கும்.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் இதாகவே இல்லை. அவ்வளோ மசாலாவும் ஒரு ஆளே நல்லா ஊற்றி ஒரு ஆள் வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அது நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு ஹாஃப் டே வச்சுட்டதுனால அது நல்லா செட் ஆயிருந்துச்சு இறால். எல்லா இறாலையும் இதே மாதிரி நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டு அந்த ஆயிலை வந்து நாங்கள் வந்து அப்படியே ஒரு குழம்புக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து சிக்கனில் வந்து ஒரு கிரேவி மாதிரி குழம்பை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிவிட்டு சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வீட்டிலே க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணி சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் நல்லா தண்ணியில் ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே இருமினியில் வந்து தண்ணி வந்து பக்கத்தில் கடல் இருந்தாலும் தண்ணி வந்து அவ்வளோ இனிப்பாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இறால் பொரிச்ச எண்ணெய் இதில் சேர்த்தாச்சு. அதனால் எங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகலை. நாங்கள் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதுனால கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இன்னும் இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் நறுக்கி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஏன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு 5 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவு இந்த ப்ரௌன் ஸ்டேஜ் போகாமல் நார்மலாக வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா போட்டுருங்க, வதக்கிடுங்க நல்லா. பக்கத்துலேயே நிற்க முடியல. அந்த விறகடுப்பு வந்து அந்த புகைலாம் ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக தான் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது குக் பண்ணுறது. அடுத்து கூட மறுபடியும் வந்து குக் பண்ணணுங்கிற ஒரு இது கூட இருந்தது, ஐடியா கூட இருந்தது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை நம்ம போட்டுடலாம். ஒரு 5 வெங்காயத்துக்கு ஒரு 7 தக்காளி அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க. 7 தக்காளி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தக்காளி வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும். ஸோ குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம். சாரி, இஞ்சி பூண்டு சேர்த்து வீடியோ என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு தனியா நாங்கள் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். தனியாத்தூள் வந்து அதை சேர்த்து நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் விறகடுப்பில் நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கிறது கொஞ்சம் தவிர்த்துடலாம். ஸோ அடிப்பிடிச்சிட்டா குழம்பு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சோன்னே அந்த உருளைக்கிழங்கையும் வாஷ் பண்ண சிக்கனையும் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த மசாலாவில் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு மசாலாவே நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அந்த கிரேவியில் வந்து கறி கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு ஒரு கால்வாசி குக்கான போதும் இந்த கிரேவிலேயே. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்தோம்னா நல்லா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கும். சிக்கனை வந்து தனியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா எல்லாம் பிரண்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 பெரிய கரண்டி அளவுக்கு நாங்கள் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு குழம்பு மசாலா தூள். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பசங்க வந்து கடலில் விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க என்னென்ன செய்கிறான்னு பார்ப்போம். கடலில் வந்து ரொம்ப அலையெல்லாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் எங்களுக்கு உள்ளே விடுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கரையிலேயே விட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு இருந்தோம். குழம்பு, சோறு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குளிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் குளிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து தோப்பில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.